விஜயினுடைய கூடாரத்துக்குத்தான் அறிவில்லை, அதுதான் பைத்தியக்கார கூட்டம் என்றால், அதை விட மிகப்பெரிய பைத்தியக்காரராக இருக்கிறாரு சார் வைகோவை வீழ்த்தி நாடாளுமன்ற உறுப்பினர் சார். காங்கிரஸ் கட்சியினுடைய பல்வேறு மாநிலங்களுக்கு பொறுப்பாளராக, மேலிட பொறுப்பாளராக போயிருக்கிறார். என்ன அரசியல் அறிவு உங்களுக்கு? கார்த்திக் சிதம்பரத்தையும் இங்க இருக்கக்கூடிய சுதாவையும் சசிகாந்த் செந்திலையும் வச்சுக்கிட்டு நீங்க ஆலோசனை பண்ணா அவங்க ஏதாவது முடிவை எடுத்துட முடியுமா? அவங்க முடிவை எடுத்து அதன்படி செயல்பட முடியுமா? அப்ப எதுக்கு இந்த கூட்டம்? திமுக தலைவரை, அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரை, தேமுதிகவுடைய பொதுச் செயலாளரை அழைப்பதில் உங்களுக்கு என்ன செய்யும்? தமிழ்நாடு முழுமைக்கும் இந்த டீலிமிட்டேஷன் என்றால் எவ்வளவு பெரிய பாதிப்பு என்பதை கொண்டு சேர்த்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். வேற யாராவது சேர்த்தீங்களா? தேர்தல் பிரச்சாரத்துல விஜய் பேசினாரா சார்? இன்னைக்கு பேசுறாங்களா டீலிமிட்டேஷன் பத்தி? சார், இந்த டீலிமிட்டேஷனை யாரு கொண்டு வந்து? ஏன் அனைத்து கட்சி கூட்டத்தை காவிரி விவகாரத்தில் கூட்டல? ஏன் சார் கூட்டல? நீங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதற்கு என்ன சிக்கல் இருக்கு உங்களுக்கு? கர்நாடக மாநிலத்துல முதலமைச்சர் விருப்பப்பட்டு கூட்டுறாருல அனைத்து கட்சி கூட்டத்தை. ஏன் நீங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட மாட்டேங்கிறீங்க? டீலிமிட்டேஷனுக்காக நாங்க பாஜக அரசு செய்கிற இந்த நடவடிக்கை எதிர்த்து தான் இந்த கூட்டம் என்று பேசுகிற துணிச்சலும் திராணியும் இருக்கா இந்த அரசுக்கு? முதல்ல யாருக்காக இந்த கூட்டம்? தமிழ்நாட்டு நலனை பாதுகாக்கிறீங்கன்னா வேற மாதிரி ஆயிடும். தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இருந்திருப்பவர் திராவிட வெற்றி கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டம் அப்படிங்கிற பெயர்ல முதலமைச்சர் தலைமையில கூட்டியிருக்கிறாரு. எல்லா கட்சிகளுக்கும் அழைப்பு எடுத்திருந்தாரு. திமுக, அண்ணா திமுக ஆகிய கட்சிகள், அவங்களோட கூட்டணி கட்சிகளுமே இது புறக்கணிப்பு அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை செஞ்சிருக்கிறாங்க. இதுல மாணிக்கம் தாகூர் அவர்களுடைய ட்வீட் பார்க்குறோம். யாரெல்லாம் தங்களுடைய அரசியல் சுய வெறுப்புகளை தாண்டி இதுல பங்கேற்கணும், அப்படி பங்கேற்காதவங்கள மக்கள் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நிச்சயமா உங்களுக்கு தக்க பாடத்தை புகட்டுவாங்க, தமிழ்நாட்டுக்கு விரோதிகள் அப்படின்ற மாதிரியான ஒரு இதை சொல்லியிருக்கிறாரு. ஸோ பங்கேற்கிறவங்களும் பார்க்குறோம். காங்கிரஸினுடைய எம்பிக்களும், விசிகா, யுஎம்எல், மதிமுக இவங்களாம் தான் சிபிஐ, சிபிஎம் இவங்களாம் தான் பங்கேற்கிறாங்க. ஸோ அதை எப்படி பார்க்கறது இந்த மீட்டிங், டீலிமிட்டேஷன் சம்பந்தமான மீட்டிங்? விஜயினுடைய கூடாரத்துக்குத்தான் அறிவில்லை, அதுதான் பைத்தியக்கார கூட்டம் என்றால், அதை விட மிகப்பெரிய பைத்தியக்காரராக இருக்கிறாரு மாணிக்கம் தாகூர் என்று நினைத்து நான் உண்மையிலேயே வருத்தப்படுகிறேன். அவர் மீது பல முரண்பட்ட கருத்துக்கள் எனக்கு உண்டு. அவருடைய நடவடிக்கைகளில், அவருடைய பேச்சில், அவருடைய செயல்பாட்டில் நான் முரண்படுகிறேன். ஆனா 2009 நாடாளுமன்ற உறுப்பினர் சார், வைகோவை வீழ்த்தி நாடாளுமன்ற உறுப்பினர் சார். அதன் பிறகு 3 முறை வெற்றி பெற்றிருக்கிறார். ஒரு நீண்ட அனுபவம் நாடாளுமன்றத்தில் அவருக்கு இருப்பதாக நான் கருதுறேன். இது இல்லாம காங்கிரஸ் கட்சியினுடைய பல்வேறு மாநிலங்களுக்கு பொறுப்பாளராக, மேலிட பொறுப்பாளராக போயிருக்கிறார். என்ன அரசியல் அறிவு உங்களுக்கு? ராகுல் காந்தியினுடைய ஸ்டாண்டு, சோனியா காந்தியினுடைய ஸ்டாண்டு, மல்லிகார்ஜுன கார்கே எடுக்கிற முடிவு, இதை கடந்து எம்பிக்கள் ஒரு முடிவு எடுத்துட முடியுமா? நான் கேட்கிறேன். இண்டிவிஜுவலா காங்கிரசினுடைய எம்பி ஒரு முடிவை எடுக்க முடியுமா? அப்போ டிஸ்கஷன் யாரோடு இருக்கணும்? மல்லிகார்ஜுன கார்கேவோடு இருக்கணும், ராகுல் காந்தியோடு இருக்கணும். மாறாக இங்க இருக்கக்கூடிய கார்த்திக் சிதம்பரத்தையும், இங்க இருக்கக்கூடிய சுதாவையும், சசிகாந்த் செந்திலையும் வச்சுக்கிட்டு நீங்க ஆலோசனை பண்ணா அவங்க ஏதாவது முடிவை எடுத்துட முடியுமா? அவங்க முடிவை எடுத்து அதன்படி செயல்பட முடியுமா? அப்ப எதுக்கு இந்த கூட்டம்? எதுக்கு சார் இந்த கூட்டம்? இந்த கூட்டத்தில் ஏதாவது ஒரு முடிவு எட்டப்படுமா? உங்களுக்கு என்ன பிரச்சனை அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவது? திமுக தலைவரை, அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரை, தேமுதிகவுடைய பொதுச் செயலாளரை அழைப்பதில் உங்களுக்கு என்ன செய்யும்? சரி, இப்ப டீலிமிட்டேஷன் விவகாரத்துக்கு நீங்க வந்துட்டீங்க. ரொம்ப தெளிவா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த டீலிமிட்டேஷனை நாடாளுமன்ற இரு அவைகளிலும் அந்த ப்ரொபோசலை துவக்க நிலையிலேயே காலி பண்றதுக்கு வேலை பார்த்துச்சா இல்லையா? இந்த டீலிமிட்டேஷனுக்கு உண்டான அந்த நகலை நாங்க பரங்கிப்பேட்டையில தேர்தல் பிரச்சாரத்துல நானும் எங்க தலைவரும் எரித்து போட்டு ஆர்ப்பாட்டத்துல ஈடுபட்டோம். அன்றைக்கு காலை தான் அந்த நகலை எரித்தார் திமுகவுடைய தலைவர், அன்றைய முதலமைச்சர் அண்ணன் மு.க. ஸ்டாலின். தமிழ்நாடு முழுமைக்கும் இந்த டீலிமிட்டேஷன் என்றால் எவ்வளவு பெரிய பாதிப்பு என்பதை கொண்டு சேர்த்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். வேற யாராவது சேர்த்தீங்களா? டீலிமிட்டேஷன் பத்தி தேர்தல் பிரச்சாரத்துல விஜய் பேசினாரா சார்? இன்னைக்கு பேசுறாங்களா டீலிமிட்டேஷன் பத்தி? சார், இந்த டீலிமிட்டேஷனை யாரு கொண்டு வந்தது? பாஜக அரசு தானே கொண்டு வந்துச்சு. பாஜக அரசு குறித்து ஒரு வார்த்தை பேசியிருக்கா இந்த அரசு? நீங்க பேச வேணும். நீங்க ஒரு 1ஆம் நம்பர் தொடர்நடிங்கன்னு எல்லாருக்கும் தெரியும்.
உங்க அமைச்சரவையில் இருக்கிற யாராவது பேசி இருக்கிறார்களா? முதல் போட்டிருக்கிற அமைச்சர் உங்க சட்டப்பேரவையில பெரிய சண்டமாரதம் செய்கிறாரே திமுக என்றவுடன் அவருக்கு எல்லா பக்கத்திலிருந்தும் ஆத்திரங்கள் பொங்கி எழுத ஏன் பாஜகவை நோக்கி கேட்க வேண்டியதுதான் இந்த கேள்விய. டீலிமிட்டேஷனுக்காக நாங்க பாஜக அரசு செய்கிற இந்த நடவடிக்கை எதிர்த்துத்தான் இந்த கூட்டம் என்று பேசுகிற துணிச்சலும் திராணியும் இருக்கா இந்த அரசுக்கு? முதல்ல யாருக்காக இந்த கூட்டம்? தமிழ்நாட்டு நலனை பாதுகாக்கிறீங்கன்னா வேற மாதிரி ஆயிரும். நான் சொல்லிட்டேன், தமிழ்நாட்டு நலனை பாதுகாக்கிறேன்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்கள் உண்மையிலேயே கோழைகள் என்றுதான் பொருள். தமிழ்நாட்டு நலனை பாதுகாக்கிற பொறுப்பு உங்க இடத்துல, ஏன்னா உங்களுக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கூட கிடையாது. நாளைக்கு ஃப்ளோர்ல டெஸ்ட் வந்துருச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? தாவேக்கா என்ன சார் பண்ணும்? ஒண்ணுமே செய்ய முடியாது. அதனால நீங்க நலனுக்காக எல்லாம் பேசுற அரசினுடைய ஸ்டாண்டை வெளிப்படுத்துறீங்க. அப்ப அரசினுடைய ஸ்டாண்ட் எப்படி இருக்கணும்? கண்டனமாக இருக்கணும். அரசினுடைய ஸ்டாண்ட் எப்படி? எதிர்த்து நிக்கிற துணிச்சலாக இருக்கணும். அந்த துணிச்சல் உங்களுக்கு இருக்கா? அது இல்லாம உங்களுடைய அல்ல கைகள் 4 பேரை அழைத்து கொண்டு மதிமுகவுக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், விடுதலை சிறுத்தைகள் 2 நாடாளுமன்ற உறுப்பினர், 2 கம்யூனிஸ்டுகள், என்ன முடிவு எடுத்துருவீங்க நீங்க? டீலிமிட்டேஷன்ல என்ன சாதிச்சிருவீங்க நீங்க? உங்களால் ஒரு ஆணியையும் புடுங்க முடியாது. இது ஒரு கண்துடைப்பு நாடகம். நேற்றைக்கு சட்டப்பேரவையில கேட்டாரு எதிர்கட்சி தலைவர், ஏன் அனைத்து கட்சி கூட்டத்தை காவிரி விவகாரத்தில் கூட்டல? ஏன் சார் கூட்டல? ஏன் சார் கூட்டல? நீங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதற்கு என்ன சிக்கல் இருக்கு உங்களுக்கு? கர்நாடக மாநிலத்துல முதலமைச்சர் விருப்பப்பட்டு கூட்டுறாருல அனைத்து கட்சி கூட்டத்தை. ஏன் நீங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட மாட்டேங்கிறீங்க? அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதில் உங்களுக்கு என்ன சிரமம் இருக்கு? அப்போ உங்களுக்கு ஈகோ உங்களை தடுக்கிறது. உங்களுடைய அந்த கையாலாகாத தனத்தை மறைப்பதற்கு டீலிமிட்டேஷன் விவகாரத்தை கையில் எடுத்தீங்க. டீலிமிட்டேஷன் விவகாரத்தில் இந்த அரசு மாநிலத்தினுடைய குரலை ஒலிக்கலாமே தவிர முடிவெடுக்கிற நிலையில் இல்லை. இந்த அரசுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கிடையாது. இந்த அரசை பின்னின்று தாங்குகிற தாவேகாவுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கிடையாது. இன்னொன்று, இந்த கூட்டத்தில் எந்த முடிவை எடுத்தாலும் இம்ப்ளிமெண்ட். அண்ணன் திருமா மட்டும்தான் பார்ட்டி லீடர். போற எம்பிஸ்ல அண்ணன் திருமா மட்டும்தான் பார்ட்டி லீடர். மீது எல்லாரும் கட்சியினுடைய தொண்டர்கள். சு வெங்கடேசன் முடிவெடுத்து கம்யூனிஸ்ட் அதை கட்டுப்பட்டுமா? கம்யூனிஸ்ட் முடிவுதான் சு வெங்கடேசன் முடிவா? என்ன சார் பைத்தியக்காரத்தனம் அது? இப்படி ஒரு கேவலமான வேலையை செய்றீங்க. ஒரு அரசியல் திசை திருப்புகிற வேலையை செய்வதற்கு திமுக மீது வேற குறை சொல்றீங்க. நல்ல வேலை செஞ்சிருக்காங்க தேமுதிகவும் திமுக. நான் உண்மையிலேயே பாராட்டுகிறேன். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு ஒரு காபி சாப்பிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வர்றதுக்கு போகாமல் இருப்பதே 1000 மடங்கு மேல். இவர்களால் டீலிமிட்டேஷன் விவகாரத்தில் எந்த முடிவையும் எட்ட முடியாது, எந்த அரசியல் தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது. நேற்று நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலையும் நேற்று பட்ஜெட்டை பத்தியும் காவிரி பத்தியும் பேசியிருக்கணும். ஆனா அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா எதிர்கட்சி தலைவர் மீது ஒரு அட்டாக்கிங் மோட்ல தான் நடந்துகிட்டே இருந்தாரு. அதுல சம்பந்தமே இல்லாம ஒரு விஷயத்த புகுத்தினாரு. இந்த டீலிமிட்டேஷன் சம்பந்தமா நாங்க நாளைக்கு ஒரு கூட்டத்தை கூட்டுறோம், அதுல பங்கேற்கிறீங்களா இல்லையா? 2வது, எங்களுக்கு டெல்லியில இருந்து கிடைக்கக்கூடிய தகவல் என்னன்னா, நீங்க அந்த டீலிமிட்டேஷனுக்கு ஆதரவு தெரிவிக்க போறீங்க, ஆதரவு தெரிவிச்சு ஓட்டு போட போறீங்க, அப்படி இல்லாட்டி நீங்க வாக் அவுட் பண்ண போறீங்க. 2த்துல ஒண்ணு பண்ண போறதா எங்களுக்கு செய்தி வருது. இது 2 பண்ணாலும் டீலிமிட்டேஷன் நீங்க சாதகமா நீங்க செய்யக்கூடிய நடவடிக்கைகள் தான். என்ன பண்ண போறீங்க? எங்களுக்கு எதிர்க்கட்சி தலைவர் உடனே பதில் சொல்லணும் அப்படின்னு சொன்னாரு. எதிர்க்கட்சி தலைவரும் அதுக்குரிய பதில கொடுத்தாரு. ஆனால் அது கிளியர் கட்டா இல்லையே. நாங்க அப்போஸ் பண்ணுவோம், பாஜக கொண்டு வர்ற சட்டம் நிச்சயமா தமிழர்களுக்கு நலனாக இருக்காது அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவரும் இன்னும் ஊர்ஜிதப்படுத்தல. டிராப்ட் கைக்கு வரணும் அப்படின்றாங்க. அப்போ தாவேகா காங்கிரஸ் வைக்கக்கூடிய விமர்சனம், திமுக நெருங்கி கொண்டிருக்கிறது பாஜக அப்படிங்கிற ஒரு இதுதானே பொருள்படத்தானே நமக்கு அறிய வருது. சார், முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. நேற்றைக்கு ஆதவ் அர்ஜுன் பேசியது அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டிருக்கு. சபாநாயகர் நீக்கிட்டாரு. அதை தெரியும்ல. ஏன் நீக்கினாரு? இந்த ஒரு தகவல் வருகிறது, டெல்லியில் நாங்கள் கேள்விப்பட்டோம். அவை குறிப்பில இடம்பெறாது சார். அதெல்லாம் ஒரு அமைச்சர் என்பவரினுடைய கருத்து என்பது எப்படி இருக்கணும்னா, நாளைக்கு ரெக்கார்டு எடுத்து பார்க்கும்போது அந்த ரெக்கார்ட்ல அந்த செய்தி இருக்கும். அப்ப நீங்க கிடைக்கிற தகவல் நான் சொல்லலாம் சார். நான் ஒரு சாதாரண நபர், ஒரு கட்சியினுடைய ரெப்ரசன்டேட்டிவ், அவ்வளவுதான். நான் சொல்லிட்டு போலாம். மேடை பேச்சு என்பது வேறு, ஊடகங்களில் பேசுவது என்பது வேறு. சட்டப்பேரவையில் பேசுவது என்பது பேரவை விதிக்கு உட்பட்டிருக்கணும். பேரவை விதிக்கு மாறா பேசினார் சபாநாயகரே, பேரவைத் தலைவரே அதை தூக்கி எறிஞ்சிட்டாரு. முடிஞ்சு போச்சா கதை? இப்ப அரசியலுக்கு வருவோம். முதலில் இந்த டீலிமிட்டேஷன் விவகாரத்தை எதிர்த்து களம் கண்டது எந்த இயக்கம் இந்தியாவில்? சொல்லுங்க. திமுக தானே. கருப்பு சட்டை அணிந்து கொண்டு தேர்தல் பிரச்சார களத்தில் நின்று அந்த நகலை தீ வைத்து கொளுத்தினார். எல்லோரையும் அதை செய்ய சொல்லி அறிவுறுத்தினார். கூட்டணி கட்சிகள் அதை தீ வைத்து கொளுத்தினார்கள், முழக்கம் எழுப்பினார்கள்.
தமிழ்நாடு முழுமைக்கும் டீலிமிட்டேஷன்னா என்ன தாக்கம்ன்ற செய்தி போய் சேர்க்க. அதனாலதான் உங்களுடைய முதல் கேள்வியில நான் அந்த பதில சொன்னேன். இப்போ நாடாளுமன்றத்தில் அந்த மசோதாவை தோற்கடிப்பதற்குண்டான வேலையை திமுக செய்து அது தோல்வியை தழுவிடுச்சா இல்லையா? தோல்வியை தழுவிடுச்சு. இப்ப இம்ப்ளிமெண்டேஷனுக்கு அது வருது. அடுத்த கட்டமாக தயாராகுது பாரதிய ஜனதா கட்சி. டிராப்ட் வரட்டும், அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்றத முழுமையா பார்த்துட்டு தானே முடிவெடுக்கணும். நான் என்ன கேட்கிறேன் சார், திமுக என்ன சார் அவ்வளவு பலகீனமான கட்சியா சார்? இதற்கு முன்பு டீலிமிட்டேஷனை எதிர்த்தவர்கள் இதற்கு பிறகு டீலிமிட்டேஷனை ஆதரித்து வருவார்களா? அப்படி ஒரு கட்டாயம் இருக்கா? அப்படி ஒரு கட்டாயம் திமுகவுக்கு முதல்ல இருக்கா? திமுகவை அப்படி ஒரு முடிவு எடுக்க வைக்க முடியுமான்னா கண்டிப்பாக எடுக்க வைக்க முடியாது. இவங்க பேசுறாங்கிறதுக்காகலாம் திமுக பதில் சொல்ல முடியாது. நான் என்ன கேட்கிறேன், நான் இந்த கிராமப்புறத்துல ஒரு பழமொழி இருக்கு, நீ பத்தினா தினமும் தீய தாண்டணும்னு. அது மாதிரி திமுக தினமும் தீய தாண்டணுமா? திமுகவினுடைய கடந்த கால நிலைப்பாடுகள் சாட்சி பகிர்கிறது. திமுக கடந்து வந்திருக்கிற ட்ராக் ரெக்கார்டு தான் திமுகவினுடைய ஹிஸ்டரி. நீங்க அதை வச்சு திமுகவை கணக்கிட்டுக்கங்க. திமுக தவறு செஞ்சா பேசுவோம். நீங்க செஞ்சுட்டா நீங்க செய்வீங்கன்னு எங்களுக்கு செய்யட்டும்யா, செய்யட்டும், அப்புறம் பேசு. திமுக இதுவரைக்கும் செய்யல. ஆனா நீ தினந்தோறும் செஞ்சுக்கிட்டு திமுக மீது கல்லெறியல. நீ தினந்தோறும் செஞ்சுட்டு பாஜகவை ஆதரிக்கிற வேலையை, பாஜகவை எதிர்க்க முடியாத கையாலாகாத தனத்தை மறைப்பதற்காக திமுக மீது திமுக பாஜகன்னு சொல்றதுக்கு பயப்படுதா? திமுகவினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர்களுடைய ட்ரௌசர் நனைஞ்சிருமா மோடி அமித்ஷான்னா? ஆனா உங்க தாவேக சட்டப்பேரவை உறுப்பினர்களை ஒரு நாளாவது எந்திரிச்சு சட்டப்பேரவையில பாஜக அரசு வஞ்சிக்கிறது தமிழ்நாட்டைன்னு சொல்லு. நேற்றைக்கு நிதி அமைச்சர் மரிய வில்சன் கொண்டு வந்தார்ல சீர்திருத்தம், அண்ணன் தங்கம் தினரசு ஆதரிச்சு பேசினார்ல, அதுல கூட ஒரு வார்த்தை பாஜக இல்லையே சார். ஒன்றிய அரசு அதோட நிறுத்திக்கிறீங்களே, அந்த எல்லைக்குள்ள இந்த கோட்டை தாண்டி நீ வரமாட்டேன் நானும் வரக்கூடாது அப்படி இல்ல இருக்கீங்க. நீங்க அக்ரிமெண்ட் போட்டு நீங்க ஒரு கேள்வியை கேட்பீங்க, அந்த கேள்விக்குள்ள நின்று திமுக பதில் சொல்லணுமா? யோ, திமுகவோட ரெக்கார்டு எடுத்து பாருங்கயா. திமுக பாரதிய ஜனதா கட்சியை இந்த 10 ஆண்டுகளில் வலிமையாக எதிர்த்திருக்கிறது. திமுக வலிமையாக எதிர்த்த அளவுக்கு எந்த இயக்கமும் எதிர்க்கவில்லை. டீலிமிட்டேஷன் விவகாரத்துல திமுக என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறதுங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். அன்னைக்கு நான் ஈத்தமிழுக்கு வர்றேன், உங்களோட வர்றேன், அன்னைக்கு பேசுவோம். திமுக எதிர்க்கலன்னா, திமுக வெளிநடப்பு பண்ணிருச்சுன்னா, திமுக தவறு பண்ணிச்சுன்னா அன்னைக்கு நம்ம திமுகவை கண்டிச்சு பேசுவோம். திமுக செய்தது மிகப்பெரிய வரலாற்று பிள்ளைன்னு பேசுவோம். ஆனா திமுக செய்யாமலே இதுவரை எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிற திமுக இனிமேல் எதிர்ப்பை பதிவு செய்யாதுன்னு நீங்க ஒரு ஆர்வம் கணித்தீங்கன்னா அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. அதுக்கெல்லாம் நெஞ்ச பிளந்து காட்ட முடியாது. இது பாருங்க திமுக நேர்மையா தான் இருக்குன்னு ஒரு நாளும் திமுகவுடைய ஸ்டாண்டை உங்கள்கிட்ட ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் திமுகக்குள்ள. முதல்ல நீங்க உங்க ஸ்டாண்டை ப்ரூவ் பண்ணுங்க. உங்க ஸ்டாண்டை நீங்க ப்ரூவ் பண்ணிட்டு திமுக மீது கல்லெறிங்க. அவ்வளவுதான் அது செய்தி. இப்போ அந்த கூட்டத்தினுடைய நோக்கம் அம்பலமாகி விட்டதா உங்களுடைய கருத்துப்படி? இவங்க ஒரு தமிழர் நலன், தமிழ்நாடு நலன், தமிழ்நாடுக்கு ரெப்ரசன்டேஷன் பிஜேபி வஞ்சிச்சிரும், அந்த நோக்கத்துக்காக தான் இவங்க கூட்டியிருக்காங்கன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. மாறாக திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு மறைமுக அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, கள்ள கூட்டணி இருக்கு. அதை இந்த மீட்டிங் நம்ம ஒண்ணு வைப்போம், அந்த மீட்டிங்ல நிச்சயமா திமுக பங்கேற்காது, இதை வச்சு நம்ம ஒரு பொலிட்டிக்கல் அட்வான்டேஜை கெயின் பண்ணிப்போம் அப்படிங்கிற ஒரு குறுகிய ஒரு நோக்கம் தான் இந்த மீட்டிங்கான ஒரு நோக்கம்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கா? மேலும் இந்த கைது நடவடிக்கைகள்லாம் பார்க்கிறோம் இல்லையா, எம்எல்ஏக்களுடைய கைதாக இருக்கட்டும், அதே போல முன்னாள் அமைச்சர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த நெருக்கடிகளாக இருக்கட்டும், இவைகளும் கூட எப்படியாவது இந்த பக்கம் பாஜக பக்கம் திமுகவை தள்ளி விட்டுறலாம், அதன் மூலியமா நமக்கு ஒரு பொலிட்டிக்கல் அட்வான்டேஜ் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரே ஒரு குறுகிய நோக்கம் தான் இதுல பார்க்க வேண்டியது இருக்கு. நான் வெளிப்படையா ஒரு விஷயத்த சொல்லட்டுமா? நான் பேசக்கூடாதுன்னு ரொம்ப கடந்து போறேன். நீங்க என்ன கட்டாயப்படுத்தி இப்ப நீங்க பேச வைக்கிறீங்க. பாரதிய ஜனதா கட்சி யாருக்காக காத்திருக்கு? திமுகக்காக காத்திருக்கா? இல்ல, தாவேக்காக காத்திருக்கு. 100% நான் சொல்றேன், எழுதி வச்சுங்க. நான் பேசுற செய்தி ரெக்கார்டு சேனல்ல போட்டுருவீங்க, என்னைக்கா இருந்தாலும் அதை எடுத்து பார்க்கணும். திமுகக்காக பாஜக வெயிட் பண்ணல. ஏன்னா திமுகவை பாஜக சேர்த்துக்கிறதுனால பாஜகவுக்கு எந்த பயனும் இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கங்க. பாஜகவுக்கு என்ன தேவைன்னா தமிழ்நாட்டினுடைய ஆட்சி அதிகாரம் தேவைப்படுது. ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர் தன்னுடைய பொப்பட்டா இருக்கணும்ன்றதுதான் பாஜகவினுடைய நோக்கம். பாஜக தமிழ்நாட்டுல ஜெயிச்சிருச்சுன்னு சொன்னா அதை நீங்க நம்புவீங்களா? தமிழிசை சவுந்தரராஜனே நம்ப மாட்டாங்க. அதனாலதான் தாவேகா இங்க ஜெயிச்சிருக்கு.
அப்ப ஜெயிச்சது பொய்யா, ஜெயிச்சது உண்மை இல்லையா அப்படின்னு நீங்க கேட்காதீங்க. அது நெடிய விவாதத்துக்கு உட்பட்டது. இந்த குளத்தூர்ல பாக்குறமே எப்படி சீலெல்லாம் பிரிச்சு கிடக்கு, அட்ரஸ் டேக் எல்லாம் புதுசா இருக்கு. அப்ப நீங்க பித்தலாட்டமே செய்யலன்னு சொல்லணுமா? ஓகே, ஒரு பக்கம் இருக்கா. இப்ப தாவேக்காக்காக பாஜக காத்திருக்கிறதுனாலதான் தாவேக்காவை கொஞ்சம் அப்படி லூசா விட்டுருக்கு பாஜக. இல்லைன்னா பாஜகவால தாவேக்காவை நெருக்க முடியாதா? எவ்வளவு பெரிய பாரம்பரியமிக்க நெடிய கட்சி சார். அந்த கேடர்ஸுக்கு இணையான தொண்டர்கள் பலம் வேற கட்சிக்கு இல்லைன்னு சொல்லத்தக்க அளவுக்கு மூர்க்கமான தொண்டர்களை கொண்ட கட்சி சார் அதிமுக. அதுவே அப்படி வாழைப்பழத்தை யானையினுடைய தும்பிக்கை சுழற்றுறது மாதிரி சுழட்டி உள்ளார போட்டுருச்சு பாஜக. தாவேக்காவெல்லாம் பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல முடிச்சிடும் பாஜக, தெரியுங்கள? ஏன் விட்டு வச்சிருக்காங்க? ஆதவர்ஜுனெல்லாம் தொட முடியாத அளவுக்கு பெரிய அசகாய வீரனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. தே ஆர் வெயிட்டிங் ஃபார் அ ரைட் டைம். இப்ப நீங்க என்ன திமுகவை எக்ஸ்போஸ் பண்ணிருவீங்க? முதல்ல காங்கிரஸ்க்கு ஒரு கிக் ஆஃப் இருக்கு. தாவேக்கால இருந்து காங்கிரஸ்காரெல்லாம் ரொம்ப ஆடக்கூடாது. வெயிட் பண்ணு, உனக்கு இருக்கு. பின்னங்கால் பிடரியில் அடிக்க நீ ஓடி வருகிற நாள் மிக விரைவில் வந்து சேரும். பாஜகவோடு போய் சேரும் தாவேக்கா. இப்ப என்னன்னா, ஒரு அணி சேர்க்கையே நடத்துது. முதல்ல திமுக கூட்டணியை உடைக்கணும், அந்த வேலையை செஞ்சுட்டாங்க சார். அது சிறப்பா நடந்து முடிஞ்சிச்சு. திமுகவை தனிமைப்படுத்தி விடலாம் என்று நினைத்தார்கள். ஆனால் திமுக முன்னிருந்த பலத்தை விட கூடுதல் பலமாக இன்றைக்கு எழுந்து நிற்குது. திமுகவுக்கு கூட்டணியே இல்லைன்னு சொல்லலாம்னு நினைச்சாங்க. ஆனா திமுக கூட்டணியே இல்லை என்றாலும் தன்னுடைய பணியை செய்யும்ன்ற இடத்துக்கு திமுக வந்து நின்றுச்சு. இப்ப என்ன செய்யறாங்க அப்படின்னா, திமுகவை அரசியல் ரீதியாக அப்புறப்படுத்திடலாம், திமுகவினுடைய ஸ்டாண்டையே கிரிட்டிசைஸ் பண்ற அளவுக்கு கொண்டு வந்துடலாம். இப்ப கேட்டாங்கல்ல, டீலிமிட்டேஷனை தமிழ்நாட்டுல எதிர்த்தது இல்ல சார், இந்தியாவிலேயே எதிர்த்த ஒரே கட்சி திமுக சார். அதனுடைய குரல் தான் சார் வலிமையானது. இப்ப என்னன்னா, அந்த டீலிமிட்டேஷன்லயே காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு திமுகன்னு சொல்வதற்குண்டான ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாவோடு இந்த கூட்டத்தை நடத்துறாங்க. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப காவிரி விவகாரத்துல இந்த அரசு எதுவுமே பேச முடியாமல் இருக்கு. சிவகுமாரை போய் பார்க்க போறாருன்னு வேளாண் துறை அமைச்சர் சொன்னார். நேற்றைக்கு நல்லா கேட்டாரு எதிர்கட்சி தலைவர். வேளாண் துறை அமைச்சர் சொல்றாரு பார்க்க போறாருன்னு. மறுநாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொல்றாரு இல்ல பார்க்க மாட்டாரு, அப்படி ஒரு செய்தி வந்தா அது பொய்ன்னு. டி.கே. சிவகுமார் நீங்க வராதேங்கிறாரு. அப்படி ஒரு திட்டம் உங்களுக்கு இருக்கிறதான்னு கேட்கிறாரு. இதெல்லாம் இந்த அரசுக்கு ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய நெருக்கடிகள். நான் எதிர்கட்சி தலைவர் கேட்ட கேள்வியினால மட்டும் சொல்ல, பக்கத்து மாநிலத்தினுடைய முதலமைச்சர் நேற்று மரியாதைக்குரிய பிரேமலதா ரொம்ப நல்லா பேசுறாங்க, தைரியமா போங்க, ஏன் பயப்படுறீங்கன்னு கேட்டாங்க. நாங்கெல்லாம் உங்களை விட்டுருவோமா? உங்களுக்கு நல்லா நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். டி.கே. சிவகுமார் திருப்பி அனுப்புவோம்னு சொல்றாரு. விஜயாக நான் பார்க்கல. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை திருப்பி அனுப்பினால் விளைவுகள் விபரீதமா இருக்குன்னு உங்கள்கிட்ட தான் சொன்னேன் போன வாரம். நான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு இப்படி ஒரு நெருக்கடியை பக்கத்து மாநிலத்தில் இருக்கிற டி.கே. சிவகுமார் கொடுக்கிறார். அதை துணிச்சலா கேட்க வக்கு இருக்கு அந்த அரசுக்கு. காங்கிரஸ்காரன் எவனாவது கண்டிச்சானா? காங்கிரஸ்காரன் தமிழ்நாட்டுக்குள்ள சுத்தலாமா கதறி சுக்காயை போட்டுக்கிட்டு? வெக்கமா இல்ல மாணிக்கம் தாகூருக்கு, விஸ்வநாதனுக்குலாம்? நான் கேட்கிறேன். நம்ம மாநிலத்தினுடைய முதலமைச்சர் வராதுன்னு பக்கத்து மாநிலத்தில் இருக்கிற முதலமைச்சர் சொல்றான், உன் கட்சிக்காரையா கேட்டியா? ஃப்ரெண்ட்லி மேனர்ல கேட்டியா? இப்படியாக அரசியல் ஒரு பக்கம் உருண்டோடி கொண்டிருக்கிற போது இதை மடைமாற்றுவதற்கு தான் இந்த டீலிமிட்டேஷன் விவகாரம். இன்னைக்கு இந்த டீலிமிட்டேஷன் விவகாரத்தை பேச வேண்டிய அவசியம் என்ன? வேற எங்க பேசுறாங்க? அது இப்ப என்ன நெருக்கடி வந்துச்சு? டீலிமிட்டேஷன் சார், இந்த மாநிலத்தினுடைய வாழ்வாதார பிரச்சனையை பேச வேண்டிய கட்டாயம் இங்க இருக்கும்போது அதை விட்டுட்டு அட்டாக் வந்துருச்சு, பைபாஸ் சர்ஜரி பண்றான்னா, இல்ல கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம், கிட்னி தேவையில்லையான்னு கேட்டுக்கிட்டு இருக்கு இந்த அரசு. எவ்வளவு பெரிய பைத்தியக்காரத்தனம்! இங்க வாழ்வாதார பிரச்சனையாக காவிரி விவகாரம் இருக்கிறது, அது குறித்து பேச வேண்டும் என்று சொன்னால் அதை விட்டு இந்த டீலிமிட்டேஷன் அதையும் நீங்க முறையா நடத்துறீங்களா? டீலிமிட்டேஷன் விவகாரத்துக்கு எம்பி முடிவெடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்ப திமுகவை வீக் பண்ணணும், திமுகவினுடைய ஸ்டாண்டை கிரிட்டிசைஸ் பண்ணணும்னு ஒரு கூட்டத்தை நடத்துறீங்க. இந்த கூட்டம் இன்றைக்கு வெற்றிகரமாக நடைபெறாது என்பதற்கான சூழல்கள் கணிந்து வந்துச்சு. திமுக புறக்கணிச்சிட்ட பிறகு அவுட் ஆயிட்டீங்க. நீங்க அவுட்டு சார். உங்க குரூப்ல இருக்கிற அனைத்து ஜோக்கர்ஸ், அந்த சீட்டு விளையாட்டு விளையாடுறவங்க தான் சொல்லுவாங்க, ஒரு ஜோக்கர் ரம்மியில வந்தா அந்த கார்டுல சொல்லுவாங்க, நமக்கு தெரியல அது. ஒரு ஜோக்கர் வந்தா பரவாயில்ல, மொத்தமும் ஜோக்கரா இருந்தா என்னடா பண்றதுன்னு. அது மாதிரி மொத்தமும் ஜோக்கரையா சேர்த்து இந்த கூட்டத்தை நீங்க நடத்துறீங்க. இது திமுகவை எந்த விதத்திலும் பாதிக்காது. நிச்சயமா சார். பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விரிவா தெளிவா பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.